ஹாய் மக்களே! ஒருத்தர் அவரோட கிளாஸுக்கு லேட்டா போனதுனால உலகமே முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த முடிச்சு காட்டியிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1939ஆம் ஆண்டு ஜார்ஜ் டான்சிங் அப்படிங்கிறவரு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டா படிச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் அசதியால தூங்குன அவரு லேட்டா கிளாஸுக்கு போயிருக்காரு. அப்படி கிளாஸ்ல போய் பார்க்கும்போது அவரோட புரொஃபசர் போர்ட்ல 2 ஈக்குவேஷன்ஸ எழுதி போட்டிருந்திருக்காரு. முதல்ல இவரு என்ன நினைச்சிருக்காருன்னா, அந்த 2 ஈக்குவேஷன்ஸும் ஹோம்வொர்க்ன்னு நினைச்சு அவரோட ஹோம்வொர்க் நோட்ல நோட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போய் அந்த கணக்குகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அவருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. என்னடா புரொஃபசர் இவ்ளோ கஷ்டமான ஹோம்வொர்க்க குடுத்திருக்காருன்னு யோசிச்சுட்டு சில நாட்கள் போராடி ஒரு வழியா அந்த 2 கணக்குகளுக்கும் விடையை கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்த வாரம் ஜார்ஜ் தன் புரொஃபசர் கிட்ட போய், "சார், நீங்க கொடுத்த ஹோம்வொர்க் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இதோ சார்" அப்படின்னு நோட்டை நீட்டியிருக்காரு. அந்த நோட்டை பார்த்த புரொஃபசருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தலையே சுத்திருச்சு. ஏன்னா ஜார்ஜ் சால்வ் பண்ணது ஒரு ஹோம்வொர்க்கே கிடையாது. அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உலகத்திலேயே பல வருஷமா யாருமே விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஈக்குவேஷன். அதுக்கு விடையே கிடையாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு ஜார்ஜ் அதுக்கு விடையை கண்டுபிடிச்சிருக்காரு. உலகத்துல இருக்கிற எல்லாருமே இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு விடையே கிடையாது, யாராலையும் இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஜார்ஜ் மட்டும் எப்படி இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.